பண்டைய காலத்திலிருந்து ஐப்பசி மாத இறுதி நாள் மிகப் புனிதமான நாளாக கருதப்பட்டது. அன்று காலை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் காவிரி ஆற்றில் நீராடி பின்னர் சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகுந்த புண்ணியம் என்று நம்பப்பட்டது. இதற்கு பெயர் கடமுழுக்கு. ஐப்பசி இறுதியில் காவிரி அதிகமாக நிரம்பும். அந்த நாள் நீரில் மூழ்குவது பிணிகளை அகற்றும், பாவங்களை துடைக்கும், ஆயுள் ஆரோக்கியம் தரும் என மக்கள் நம்பினர். ஆனால் அனைவராலும் ஐப்பசி இறுதியில் நீராட முடியாது. சிலருக்கு உடல் நலம் சரியில்லாமல், வேலை காரணமாக, பயணங்களால் முடியாமல், குடும்ப சூழ்நிலையால் இறுதி நாளில் காவிரிக்கு வர முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படிப்பட்டவர்கள் அனைவரும் கார்த்திகை மாதம் முதல் நாளிலேயே காவிரி ஆற்றில் நீராட வருவார்கள். இதனை மக்கள் முடவன் முழுக்கு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதற்கு காரணமான அற்புதக் கதை முடவன் முழுக்கு. ஒரு காலத்தில் காவிரி கரையில் இருந்த ஒரு சிறு கிராமத்தில் இரு கால்களும் நடக்க முடியாத பக்தன் வாழ்ந்தான். அவன் இருப்பார் நகர்ந்து நகர்ந்துதான் செல்வான். ஆனால் அவன் மனதில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. ஐப்பசி இறுதி நாள் அவன் கால்களை இழுத்துக்கொண்டு காவிரிக்கு செல்ல கிளம்பினான். ஆனால் அவன் உடல் அனுமதிக்கவில்லை. சில அடிகள் நடந்தும் ஓய்வெடுத்து மீண்டும் நகர்ந்தும் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது நாள் முடிந்துவிட்டது. கடமுழுக்கு நேரமும் முடிந்தது. அவன் மனம் உடைந்தது. அவன் காவிரிக்கரையில் அமர்ந்து அழுதான். எல்லோரும் குளித்து உன்னை பார்த்து செல்கின்றார்கள். நான் மட்டும் தாமதமானேன். என் கால்கள் தாமதமானால் என்ன, என் பக்தி தாமதம் ஆகலையே பெருமானே. அப்போது அற்புதம் நடந்தது. அந்த அமைதியில் ஒரு தீபம் போல ஒளி தோன்றியது. அவன் தலை தூக்கினான். அங்கே நின்றிருந்தது அருள்மிகு சிவபெருமான். சிவன் சிரித்தபடி அவனிடம் சொன்னார், ஐப்பசி இறுதியில் வருபவர்கள் புண்ணிய நன்னாளை நாடி வருகிறார்கள். ஆனால் நீ உன் மனதை வைத்து வந்தாய். உன் முயற்சியே எனக்கு அர்ச்சனை. அதனால் இன்று இந்த கார்த்திகை முதல் நாளில் நான் உனக்காகவே காட்சி தருகிறேன். சிவன் அவனுக்கு அருள்பாலித்தார். அதனால் இந்த நாள் முடவன் முழுக்கு என பெயர் பெற்றது. அப்போது முதல் மக்கள் நம்பத் தொடங்கினர். ஐப்பசி இறுதியில் நீராட முடியாதவர்கள் கார்த்திகை முதல் நாளில் குளித்தாலும் அதே புண்ணியம் கிடைக்கும். ஏனெனில் அந்த நாளில் சிவன் தாமாகவே தாமதமான பக்தர்களையும் தன் சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்கிறார் என்பது நம்பிக்கை. கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு. நேரத்தில் வர முடியாத பக்தர்களுக்கு சிவன் அருளிய விசேஷ தினம்.